ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 125cc ஸ்கூட்டர் கம்பேரிஷனுக்கு தான் நான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்கூட்டர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சமீபத்தில் இந்த ரெட்ரோ டிசைனுக்குன்னு ஒரு வார் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த 125cc செக்மெண்ட்டில். ஸோ அப்படிப்பட்ட இன்னைக்கு ஒரு 2 ரெட்ரோ டிசைன் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒன்று ஜாப்பனீஸ், இன்னொன்று இந்தியன் பிராண்ட். ஸோ இந்த 2 வெஹிக்கிளில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா சுசுக்கியோட அக்சஸ் 125 2025 மாடல் பல மாற்றங்கள் பண்ணி அறிமுகப்படுத்தப்பட்ட வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஹீரோவோட டெஸ்டினி 125. ஸோ டெஸ்டினின்ற பிராண்ட் முன்னாடியிலேருந்து இருந்தாலும் பட் இந்த பேருக்கு ஒரு புதிய பொலிவுக்கு வந்து 2024 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ டிசைனாக ரொம்ப சூப்பராக ஒரு மாடர்ன் ரெட்ரோவாக இருக்கக்கூடிய ஒரு டிசைனில் இந்த டெஸ்டினி 125 வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 வெஹிக்கிளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ வீலர்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லக்கூடியதான், ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா அபியநபி தஞ்சாவூர் ஷோரூம் தான் நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கம்பேரிஷனுக்காக வழங்கியிருக்காங்க. எஸ்ஆர் சுசுக்கி திருச்சி பார்த்தீங்க அப்படின்னா சுசுக்கி அக்சஸை வந்து இந்த கம்பேரிஷனுக்காக வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஷோவாகவும், தேவைப்படுறவங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ டிசைன் விஷயத்துக்கு வருவோம். இந்த ரெட்ரோ வார் அப்படிங்கிறது இப்போ சமீபமாக வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ரெட்ரோ பைக்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸ்ட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருந்துகிட்டே இருக்குது. ரெட்ரோ டிசைன் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸ்ட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இப்போ நிறைய அந்த ரெட்ரோ டிசைனை தழுவி இருக்கக்கூடிய மாடல்களை நம்ம நிறையவே வந்து பார்க்குறோம். அக்சஸ் பழைய ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு ரெட்ரோ டச்சில் இருந்தாலும் பட் புது ஜென்ரேஷன் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் போலவே இதோட டிசைனை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹெட்லைட்டாக இருக்கட்டும், அதில் குரோம் ஃபினிஷ்லாம் வந்து பண்ணியிருக்கிற விதம் வந்து டிசைனாக பார்க்குறதுக்கு ஒரு 80 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் மாதிரியே இதோட டிசைனை வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டினியோட டிசைனையும் எந்த ஒரு குறையும் வந்து சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மாடர்னாக இருக்கக்கூடிய ஒரு ரெட்ரோ டிசைன் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து டெஸ்டினி 125 டிசைனை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நம்ம டிசைனை வர்ணித்து சொன்னாலும் டிசைன் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு எந்த வெஹிக்கிளோட டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அக்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கிறது ரெண்டுமே டாப் மாடல், ரெண்டுத்துலேயும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான் இங்கே இருந்துட்டு இருக்கு. அக்சஸ் 125 பொறுத்த வரைக்கும் அந்த குரோம் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளில் நிறைய இடங்களில் நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் டெஸ்டினியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அலுமினியம் சொல்லலாமா, ரோஸ் கோல்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபினிஷ் வந்து இந்த இடங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கிறத நீங்கள் வந்து இதில் வந்து பார்க்க முடியும். ரொம்ப அந்த குரோம் டச் இல்லாமல் அதையும் கொஞ்சம் மாடர்னாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன் டெஸ்டினி 125 பொறுத்த வரைக்கும். எனிவே டிசைன் பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஹெட்லைட்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்சஸில் வந்து எல்இடி ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் டெஸ்டினி போகிறீங்கன்ற பட்சத்தில் இதில் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் எது சூப்பராக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹீரோவோட பிரைட்னஸ் தான் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. நான் வீடியோவில் வந்து இது ஹீரோ, இதை சுசுக்கி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஹீரோவோட இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக ரொம்ப வெளிச்சமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நைட் டைமில் ஓட்டுறதுக்கு எனக்கு வந்து ஹீரோவோட இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெய்லைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லைட் எல்இடியில் இருக்கிற மாதிரி தான் அது கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஹாலோஜன் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் நம்ம வந்து பார்ப்போம். வீட்டில் அப்பா அம்மா ஏறி உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இல்லை ஒய்ஃப் ஒன் சைடாக உட்காந்தாலும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இல்லை தங்கச்சி வண்டியை ஓட்டிகிட்டு போகணும், இல்லை வீட்டில் பொண்ணு இருக்குது அவங்க ஓட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ அடுத்ததான் இந்த வெஹிக்கிளோட கம்ஃபர்ட் பற்றி பார்ப்போம். சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். சீட் ஹைட் அப்படிங்கிறது அக்சஸ் பொறுத்த வரைக்கும் 773 mm சீட் ஹைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஹைட் வந்து 5.8. என்னால் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா 2 காலையுமே வந்து கீழே வைக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். நான் எந்திரிச்சே வந்து காட்டுறேனே, என்னால் 2 காலையும் வந்து கீழே வைக்க முடியுது. அதே மாதிரி 2 ஸ்கூட்டரோட ஹேண்டில் பாரும் வந்து நல்லா ரைஸ் பண்ணி மேலே தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உட்காரக்கூடிய அந்த ரைடிங் போஷர் வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. காலை மேலே வச்சிங்கனாலும் நீங்கள் ஒரு 6 ஃபீட் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் காலை மேலே வச்சிங்கனாலும் ஹேண்டில் பார்லாம் வந்து திருப்பும் போதெல்லாம் வந்து இடிக்கலை. ஸோ நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது, இடிக்காத வகையில் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. சீட்டோட ஹைட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். நீங்கள் மேபி ஒரு 5.5 5.8 இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இதோட சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். லேடிஸ் சில பேர் வந்து ஹைட் கம்மியாக இருப்பீங்க, அவங்களுக்கு காலை வைக்க முடியுமான்னு கேட்டால் அப்போ இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் சீட் ஹைட்டுங்கிறது அதிகம் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து அக்சஸில் வந்து உட்காந்து காமிச்சாச்சு. அப்படியே நம்ம வந்து டெஸ்டினியில் உட்காந்து காட்டுறேன்.
டெஸ்டினியோட சீட் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸை விடவே ஒரு 5 mm வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் நான் அதில் சொன்னது தான் நான் இதுலேயும் சொல்கிறேன். சீட்டோட ஹைட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. லேடிஸ் ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏறி உட்கார்றது, அவங்க காலை கீழே வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸ் ஹைட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சீட் ஹைட் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுன்னே சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். சீட் ஹைட் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. பட் 2 ஸ்கூட்டர்லேயும் சீட்டோட லென்த்துங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் லேடிஸ் ஒன் சைடாக உட்காருவாங்க அப்படின்னாலுமே இந்த 2 ஸ்கூட்டர்லையும் கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியும் அப்படின்னு சொல்லுவேன். சீட்டோட லென்த்தும் சரி குஷனிங்கும் சரி 2 ஸ்கூட்டர்லையும் அது பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்டினி 125 வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா உங்களுக்கு ஸ்டாக் கண்டிஷன்லேயே உங்களுக்கு பேக் ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டினி 125 வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளை நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து திருச்சிக்கு ஓட்டிட்டு தான் வந்தோம். ஸோ பின்னாடி உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப யூஸபிளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த பேக் ரெஸ்ட்டு. அது வந்து எனக்கு இந்த வெஹிக்கிளை உட்காந்து ஓட்டும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அக்சஸ்லேயே வந்து பேக் ரெஸ்ட் வந்து ஆக்சரிஸ்லாம் வந்து போட முடியும். பட் இவங்க ஸ்டாக்லேயே கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததா பைக்கோட வெயிட் அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட் விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். டெஸ்டினியோட சைட் பேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அக்சஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே வந்து ஃபைபரில் தான் கொடுத்துருக்காங்க. பழைய ஜென்ரேஷன் அக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பில்டில் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வரும்போது அவங்க ஃபுல்லாமே வந்து ஃபைபருக்கு வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அக்சஸ் வந்து ஃபைபரில் வந்து கொடுத்துருக்கனால ஒரு சின்ன அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதோட வெயிட்டுங்கிறது 104 கிலோ தான். அதாவது டாப் மாடலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 104 கிலோ பக்கம் வருது. டெஸ்டினி பார்த்தீங்க அப்படின்னா 115 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 11 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டுங்கிறது இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சில பேர் வந்து லேடிஸ்லாம் வந்து வெயிட் கம்மியாக இருக்க வெஹிக்கிளை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பார்க்கிங்லேருந்து நகர்த்தணும் கொள்ளணும் போது வெயிட் கம்மியாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டெஸ்டினியோட வெயிட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் மேனேஜ் பண்ணுற வகையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன் இந்த 2 வெஹிக்கிளோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும். வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு 125cc பார்க்குறீங்க, ஒரு ரெட்ரோ டிசைனில் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபசினோவை ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதோட வெயிட்டுங்கிறது வெறும் 99 கிலோ தான் அதோட வெயிட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதுவுமே ஒரு ரெட்ரோ டிசைனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான். ஆக்சுவலாக இந்த கம்பேரிஷனில் அதை நான் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் என்னோட சூழ்நிலை அந்த வெஹிக்கிளை வந்து இந்த கம்பேரிஷன்களால் எடுத்துகிட்டு வர முடியல. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய வீடியோவில் நம்ம கண்டிப்பாக ஃபசினோவையும் வச்சு ஒரு கம்பேரிஷன் வந்து மேக் பண்ணுவோம். எனிவே வெயிட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் வந்து டெஸ்டினி வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். 2 வெஹிக்கிளையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. 10x10 நேவிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்கூட்டர்லையும் தெரியிற வகையில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் மீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அக்சஸோட அந்த ஸ்டாண்டர்ட் மாடல்லாம் போகிறீங்கன்ற பட்சத்தில் அனலாக்ல இருக்கக்கூடிய மீட்டரையும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து வாங்க முடியும். அதே மாதிரி ஸ்விட்சஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா டெஸ்டினியோட அந்த ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து அது இன்னும் கொஞ்சம் ரெட்ரோவான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த பழைய காலத்தில் இருக்க ஸ்கூட்டர்லாம் பார்க்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது வந்து அந்த ரெட்ரோ டிசைனுக்கு ஆப்டாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். பட் அக்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிமிலராக மித்த ஸ்கூட்டர்ஸில் பார்க்குற மாதிரி தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த க்ளோ பாக்ஸ் அந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸில் 2 ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சைடு மொபைல் ஃபோனை வச்சுக்கலாம், ஒரு சைடு வாட்டர் பாட்டிலை வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்டினியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு க்ளோ பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைல் ஃபோன் வைக்கிறீங்கன்ற பட்சத்தில் வாட்டர் பாட்டில் அதை வந்து வைக்க முடியாது. வாட்டர் பாட்டில் வச்சிங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து கேரி பண்ண முடியாது. பட் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் அப்படிங்கிறது 2 வெஹிக்கிளுமே வந்து இருக்குது. ஹூக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கேரி பேக் மாட்டுறதுக்கான ஹூக்கும் 2 ஸ்கூட்டர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மெயினாக அண்டர் சீட் ஸ்டோரேஜ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ அடுத்ததாக ஸ்கூட்டர்ஸில் இந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜுமே வந்து முக்கியமாக வந்து பார்க்கக்கூடியதான். அக்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக 21 லிட்டர் பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் எல்இடி லைட் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இது கொஞ்சம் அகலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹாஃப் ஹெல்மெட் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேரி பண்ண முடியும். இதே நீங்கள் டெஸ்டினி 125 விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 19 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. நைட் டைம்லலாம் நீங்கள் ஏதாவது பொருள் எடுக்கிறீங்கன்னும் போது இந்த லைட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அக்சஸில் இது வந்து கிடையாது, டெஸ்டினியில் இது வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயும் நீங்கள் ஒரு ஹாஃப் ஹெல்மெட் தான் வந்து கேரி பண்ண முடியும். ஸ்டோரேஜுங்கிறது 2த்துலேயும் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸ்டோரேஜ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக
டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அது ஒரு 32 லிட்டர் பக்கம் பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஹெல்மெட் தாராளமாக வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 125ல ஸ்டோரேஜ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஆட்கள் நீங்கள் அந்த ஸ்கூட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம பண்ணுவோம், அடுத்து ஒரு டீட்டெயிலாக கம்பேர் பண்ணுவோம்ல, நிறைய ஸ்கூட்டரை வச்சு மெகா கம்பேரிஷன் கூட நம்ம பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் நான் அதை பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக வந்து பேசுகிறேன். அடுத்ததாக 2 ஸ்கூட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் லெட்டுங்கிறது வெளியில தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே ஒரு 5 லிட்டர் ஃபியூல் டேங்க் தான் பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்துலேயும் வெளியில் கொடுத்தது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை இறங்கி சீட்டை திறந்து ஃபில் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வெஹிக்கிளில் உட்காந்துக்கிட்டு பின்னாடி ஒரு லெட்டை வந்து திறந்துட்டு நீங்கள் பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அடுத்ததாக வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 2 வெஹிக்கிளையும் 12 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸில் இன்னமும் 10 இன்ச்சஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டெஸ்டினி பொறுத்த வரைக்கும் ரியர்லையும் 12 இன்ச்சஸ் கொடுத்துருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி டாப் மாடல் போறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தான் வந்து 2 வெஹிக்கிளையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அக்சஸில் அட்லீஸ்ட் இந்த அப்டேட்டில் ரியரில் வந்து ஒரு 12 இன்ச்சஸ் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க பர்க்மேனில் வந்து 12 இன்ச்சஸ் வீல்ஸ் வந்து ரியரில் வந்து கொடுத்துட்டாங்க அந்த இஎக்ஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அக்சஸ்லையும் அட்லீஸ்ட் ஒரு டாப் வேரியண்ட்டில் ரியரில் 12 இன்ச்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக சஸ்பென்ஷன். 2 வெஹிக்கிளையும் சிமிலர் சஸ்பென்ஷன்ஸ் டைப் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியரில் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன், அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்கூட்டருமே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் நோட்டில் தான் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சாஃப்டரான ஒரு நோட்லலாம் வந்து சஸ்பென்ஷன் இல்லை. பட் சீட்டிங் குஷனிங் வந்து பெட்டராக இருக்கனால அது ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியல. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்கிற ஃபீல் 2 ஸ்கூட்டர்லையுமே வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிரேக்கிங் வந்து உங்களுக்கு டெஸ்டினியில் வந்து பைப்ரியோட பிரேக்கிங் வந்து பயன்படுத்தி இருந்தாலும் எனக்கு பிரேக்கிங் வந்து டெஸ்டினி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த கம்பேரிஷன் அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு டெஸ்டினியோட பிரேக்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அக்சஸோட பிரேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்வேன். நான் ஓட்டி பார்த்தது டிஸ்க் பிரேக் வெர்ஷன் தான். டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் அக்சஸோட டிஸ்க் பிரேக் வெர்ஷன் ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ பிரேக்கிங்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்கூட்டர்லையும் வந்து சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது 2 ஸ்கூட்டர்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக மெயினாக வந்து இன்ஜின் விஷயத்துக்கு தான் வரணும். ஸோ எந்த ஸ்கூட்டரோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது, மைலேஜ் பெட்டராக இருக்குன்னு தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்பீங்க. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்கூட்டர்லேயே ஒரு 125 cc கொண்ட இன்ஜின் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அக்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8.7 PS பவரும் 10 Nm ஆஃப் டார்க்கு. டெஸ்டினி பொறுத்த வரைக்கும் 9.1 PS பவர் 10.4 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் உருவாக்கியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்சஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். கம்பேரிட்டிவ் இந்த டெஸ்டினியோட கம்பேர் பண்ணும்போது அக்சஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து ஓட்டிட்டு வந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலில் டார்க் வந்து பெட்டராக இருந்தது கண்டிப்பாக வந்து அக்சஸில் தான் அப்படின்னு சொல்லுவேன். வைப்ரேஷன் விஷயத்துக்கு வருவோம். வைப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸோட டெஸ்டினியோட வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டெஸ்டினி வந்து இந்த ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது தான் ஒரு வைப்ரேஷனை வந்து கிரியேட் பண்ணுது. ஆனால் ஒரு 40ல் 50லலாம் வந்து க்ரூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வைப்ரேஷன் வந்து தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நான் ஹைவேல ஓட்டிட்டு வரப்போ ஒரு 75, 80 வரைக்கும்லாம் கூட இந்த பைக்கில் நாங்கள் வந்து க்ரூஸ் பண்ணி ஓட்டிட்டு வந்தோம். அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 70, 75லேயே போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டரில் வைப்ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். டெஸ்டினியை பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட ப்ராடக்ட்டை நல்ல ரிஃபைண்டாக வந்து உருவாக்கி இருக்கிறது நான் டெஸ்டினியில் தான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி ஹீரோ ப்ராடக்ட் அந்தளவுக்கு ரிஃபைண்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப்பனீஸ் மோட்டர் அளவுக்கு இதோட ரிஃபைன்மெண்ட் லெவலை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அக்சஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க டெஸ்டினியோட கம்பேர் பண்ணும்போது. பட் மைனர் வைப்ரேஷன் அப்படிங்கிறது அக்சஸில் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபைனலாக மைலேஜ் விஷயத்துக்கு தான் வருவீங்க. ஸோ மைலேஜ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அக்சஸோட டேக்லைனே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சமாக குடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி டெஸ்டினி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஹீரோவும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வெஹிக்கிள் வந்து ஒரு 66 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட்லேயே நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஸ்கூட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்கூட்டருமே வந்து ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜுங்கிறது ஆவரேஜாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா மைலேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் அங்கேருந்து ஓட்டிகிட்டு இருந்த வகையிலேயே எனக்கு மைலேஜ் பெரிய பிரச்சனையாக வந்து தெரியல. அக்சஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வச்சுருக்காங்க. அவங்களும் இது வரைக்கும் மைலேஜ் பற்றி எந்த ஒரு குறையுமே வந்து சொன்னது கிடையாது. ஸோ 2 ஸ்கூட்டருமே மைலேஜ் விஷயத்தில் ரொம்ப
நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து மெயினாக அந்த இன்ஜின் ரிலையபிலிட்டி, நான் வாங்கினா ஒரு 70-80,000 கிலோமீட்டர் குறைஞ்சது ஓட்டுவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. ஏன்னா அக்சஸோட ரிலையபிலிட்டி பற்றி எல்லாருக்குமே எனக்கு தெரியும். அக்சஸ் மேக்ஸிமம் வாங்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் ரிலையபிளாக இருக்குன்றதுக்காக தான் கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க. பழைய ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் மோட்டர் இஷ்யூ வந்து இருந்துச்சு. கடையில் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பேட்டரி அடிக்கடி போயிடுது அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து இருந்துச்சு. பட் இப்போ நான் சுசுகி ஷோரூமில் வந்து கேட்ட வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த வண்டியில் வந்து கிடையாது. லாஸ்ட்டாக அந்த ஜென்ரேஷனில் கடைசியாக வந்தப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிலாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வாரண்டியில் வந்து ரீப்ளேஸ்லாம் அந்த பழைய ஸ்கூட்டரை வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி பிரச்சனை வராது, வந்தாலும் சுசுகி நாங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூட்டரில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு வந்து நினைக்கிறேன். யாராவது யூசர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தான் அக்சஸில் வந்து மேஜராக வந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. மித்தபடி அக்சஸோட இன்ஜின் ரிலையபிலிட்டிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 70-80,000 கிலோமீட்டர் நீங்கள் ஒரு வண்டியை வந்து பயன்படுத்துவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்சஸை வந்து தாராளமாக வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஹீரோ டெஸ்டினி விஷயத்துக்கு வருவோம். ஹீரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரிலையபிலிட்டினா அது ஹீரோ தான்ப்பா அப்படின்னு சொன்ன ஒரு காலங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ப்ளெண்டர்லாம் பார்த்துருப்பீங்க, 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடின ஸ்ப்ளெண்டர்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் தான். பட் அந்த லெவலுக்கு இது ரிலையபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ஹீரோ வந்து சின்ன சின்ன தவறுகளை அவங்க பைக்ஸ்லேயும் சரி ஸ்கூட்டர்ஸ்லையும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் திருத்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு சின்ன நெருடலான ஒரு விஷயமா இருக்குது. இந்த எக்ஸ்டெக் அப்படிங்கிற வேரியண்ட்டில் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ரன்னிங்கில் ஆஃப் ஆகுது, கொள்ளுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் டெஸ்டினியில் நான் அந்த மாதிரி பிரச்சனையை நான் ஓட்டிகிட்டு வந்த வரைக்கும் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ரன்னிங்லாம் எனக்கு வந்து ஆஃப் ஆகவே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த வெஹிக்கிளில் இல்லை. பட் ரிலையபிலிட்டி அப்படின்னும் போது அது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்குது. அண்ட் 2 வெஹிக்கிளையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அக்சஸில் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்னுவாங்க, இவங்க i3s டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ தான் இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனை வந்து முதல் அறிமுகப்படுத்தினது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஹீரோக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கலாம். எனவே 2 ஸ்கூட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபைனலாக எல்லாரும் கேட்கக்கூடியது இதோட விலை எவ்வளவு அப்படிங்கிறதான். அக்சஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அக்சஸ்லேயும் ஒரு 3 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டெஸ்டினி பொறுத்த வரைக்கும் டெஸ்டினியில் ஒரு 3 வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 வேரியண்ட் என்னென்ன, அதோட ப்ரைஸிங் என்னன்றதை நான் உங்களுக்கு கீழே வந்து கொடுக்குறேன். ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிளில் நான் பாசிட்டிவாக பார்த்த விஷயங்கள் என்ன, நெகட்டிவாக பார்த்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அக்சஸ் பொறுத்த வரைக்கும் நான் பாசிட்டிவாக பார்த்த விஷயம் இன்ஜினோட ரிலையபிலிட்டி, டிசைன் முன்னாடியை விட இப்போ ரொம்ப சூப்பராகவே வந்து மாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்டினியை பொறுத்த வரைக்கும் இதோட இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ஓட்டின வரைக்கும் ரிஃபைண்டான அதாவது க்ரூஸ் பண்ணும்போது ஒரு ரிஃபைண்டான இன்ஜினாக வந்து கொடுத்துருக்கிறது எனக்கு ஒரு பாசிட்டிவான சைடாக வந்து சொல்லுவேன். டிசைன் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். டெஸ்டினியில் நான் மைனஸாக நோட்டீஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாரனோட சவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது. இன்ஜின் ரிலையபிளாக இருக்குமா அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் நான் இந்த வெஹிக்கிளில் வந்து மைனஸாக பார்த்தது. அக்சஸில் மைனஸாக பார்த்த விஷயங்கள் மேபி அந்த பழைய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருந்துட்டாலே போதும்னு சொல்லுவேன். அதேமாதிரி சுசுக்கியோட ஷோரூம்ஸ் வந்து பெருசாக எல்லா சிட்டிஸ்லேயும் அது கிடையாது. இப்போ நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் தஞ்சாவூரில் கிடைக்குதோ தவிர அதை சுற்றி இருக்கக்கூடிய சிட்டிஸில் வந்து கிடையாது. பட் ஹீரோ அப்படி கிடையாது. நீங்கள் எல்லா இடங்கள்லையும் ஷோரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஸ்பேரை வந்து அவைலபிளாக இருக்குது, ஈஸியாக கிடைக்கவும் செய்யுது. அக்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷோரூமில் விட்டு சர்வீஸ் பார்த்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஸ்பேர் வெளியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது ஒரு சின்ன மைனஸாக சொல்லலாம் அக்சஸ் பொறுத்த வரைக்கும். அக்சஸ் வாங்கக்கூடிய நபர்கள் பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்கான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சில இடங்களில் சர்வீஸ் சென்டர் இல்லாதது சுசுகிக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். எனவே இதுதான் இந்த 2 ஸ்கூட்டரை பற்றின என்னோட கருத்துக்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.